ஐயா வணக்கம். வணக்கம். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு மாநிலத்தின் அடையாளமாக இருந்தவர் நம்ம அண்ணாமலை அவர்கள். அவர் இன்னைக்கு தனி கட்சி ஆரம்பிப்பதற்கு நோக்கம் என்ன? அதாவது இன்னைக்கு தெருவுக்கு தெரு ஊருக்கு ஊரு ஒருத்தவங்க தான் கட்சி வச்சுட்டு இருக்கான். கொடி ஏற்றிக்கிட்டு நான் தான் தலைவன் தெரியாதுங்களா? எனக்கு எவனை பார்த்தாலும் எந்த தெருவில் பார்த்தாலும் நான் தான் இந்த ஏரியாவுக்கு பெரிய தலைவன் அப்படிங்கிறான். ஆனால் தலைவர் என்றால் உண்மையான அர்த்தம் என்பதை சொன்னது ஒரே ஆள் யாருன்னா அண்ணாமலை அவர்கள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட பேரை கூட வச்சிருக்கிற பேரை கூட பார்த்தீங்கன்னா வி ஆர் தி லீடர்ஸ் தான் வச்சிருக்கேன். அதாவது அனைவரும் தலைவர்கள், இருக்கிற பிறந்த குழந்தையிலேருந்து வீட்டுக்கு ஒரு தலைவர்கள் அப்படின்னு தான் வச்சிருக்காரு. சமீபத்தில் நடந்த பொள்ளாச்சியில் நடந்த மேடையில் கூட பார்த்துருப்பீங்க. அவர் மேடையில் ஏறினவொடனே எல்லாருக்கும் அப்படியே மேடையில் அப்படியே கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனிதனாக, தலைவராக இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக, எல்லோரும் தலைவர்கள்ன்ற முறையில தான் அவர் கீழே எல்லோருடையும் உட்கார்ந்துருக்காரு. இதை நீங்க சமீபத்தில் பார்த்துருப்பீங்க. இப்பேற்பட்ட ஒரு தலைவரை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஏரியாவில் போனீங்கன்னா ஒரு கட்சியில மாவட்ட செயலாளர் நான் தாண்டா பெரிய ஆளு, நான் தாண்டா தலைவன்வோம். ஒரு கவுன்சிலர் கேட்டால் நான் தாண்டா தலைவன்வோம். ஆனா அப்படி இல்லாம நாம் எல்லோரும் தலைவர்கள், நாம் எல்லோரும் சரிசமம். இந்த வீதி லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அனைவரும் சமம் என்று சொன்ன இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரே தலைவர் யாருன்னா மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு தமிழக மக்கள் ஒண்ணு சிந்திக்கணும். விஜய் ஆட்சிக்கு வந்தார், நான் அவரை பத்தி பேச இது பண்ணல, அப்புறம் நம்ம அதை பத்தி இது பண்ணலாம். இன்னைக்கு விஜய் ஆரம்பிச்சிருக்கார். அவருடைய ஆட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அதே சமயத்துல அண்ணாமலை அவர்கள் நிறைய கட்சிக்காரங்க இன்னைக்கு அவரை பத்தி ஏதோ சொல்லுவானுங்க. அவர் எதுக்கு ஐபிஎஸ் உத்தியோகத்தை வச்சு அரசியலுக்கு வரணும்ட்டு. அவர் முதல்ல அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்ததின் நோக்கம், அவர் எதற்காக அரசியலுக்கு வந்தார்ன்றத முதல்ல தமிழக மக்களாக நீங்க தெரிஞ்சுக்கணும். கர்நாடகாவில் ஒரு சின்ன படிக்கிற பொண்ணு ஒன்று மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. ஸ்கூல் விட்டுட்டு வீட்டுக்கு போன பொண்ணு வீடு திரும்பல. ஃபோனு ஸ்டேஷனுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. உடனே அண்ணாமலைக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உடனே அண்ணாமலை சார் அந்த பொண்ணை தேட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. நைட்டு 11:30 மணிக்கெல்லாம் அவருக்கு நியூஸ் வருது. அதாவது அந்த பொண்ணோட பாடி கிடச்சிருக்கு சார், ரேப் அண்ட் மர்டர் அப்படின்னு சொல்லி லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே அவர் உடுப்பி இதுலேருந்து அவர் ஒரு மணி நேரத்தில் அந்த ஸ்பாட்டுக்கு மேலே போடுறாரு. அவர் போனவொடனே அவருடைய காரு, போலீஸ் ஜீப் எல்லாத்தையும் பொதுமக்கள் ஆத்திரத்தில் கள்ளத்துக்கு அடித்து உடைக்கிறாங்க. எல்லா இதுவையும் மீறி அவர் போய் அந்த பொதுமக்கள் கிட்ட சமாதானமா பேசி அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் காமிச்சு எல்லாத்தையும் செஞ்சிடறாரு. அப்போ எஸ்பி கூப்பிட்டு இவரை கேட்குறாரு, அண்ணாமலை குற்றவாளியை பிடிச்சிருவீங்களான்னு. 24 hours எனக்கு டைம் கொடுங்க சார், நான் நிச்சயமா இதை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குற்றவாளியை கைது பண்ணி கோர்ட்டில் சரண்டர் பண்ணிடுறாரு. சரண்டர் பண்ணிட்டு அவருக்கு மனசு கேட்கல. நேராக அடுத்த நாள் போய் அந்த இறந்து போன பொண்ணோட அம்மா வீட்டில் போய், அம்மா மன்னிச்சிருங்க, தெரியாதனமா தவறு நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவர் மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு வருத்தத்தை தெரிவிக்க அவர் போயிருக்காரு. அப்போ அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டிருக்கா. அதுதான் அவருடைய மனசுல ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் செய்கிறேன் அப்படின்னு வேற இவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அம்மா கேட்டிருக்கா, ஐயா நீங்க என்ன வேணும்னாலும் செய்யலாம், ஆனா செத்து போன என் பொண்ணை உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருக்கு. இவரால் ஒரு பதிலுமே சொல்ல முடியல. எல்லா பேச்சுக்கும் யார் கேள்வி கேட்டாலும் உடனடியாக பதில் சொல்ற அண்ணாமலையால் ஒரு நிமிஷம் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அப்பா அவர் சொல்லியிருக்கேன், அம்மா நிச்சயமா என்னால் அது முடியாது, இறந்து போன அம்மா மகளை உங்களுக்கு நான் திருப்பி தர முடியாது, ஆனால் உங்களுக்கு வேற என்ன வேணாலும் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தவர் தான். அப்போதான் யோசிச்சிருக்கார், இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் உத்தியோகத்தில் 9.5 வருஷம் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி மக்களுக்கான சேவைகளை செஞ்சிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதற்காக நடக்குது, சமுதாயத்துல எங்க இது மாதிரி குறைகள் இருக்கு, இதுக்கு இந்த அரசியல் மூலமா என்ன தீர்வு, இது வரைக்கும் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இதுக்காக என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அவர் சிந்திச்சுதான் முதல்ல அவர் அரசியலுக்கு வந்தது. அது மட்டும் கிடையாது, அவர் சம்பாதிக்க நினைச்சிருந்தா ஐடி கம்பெனிஸ்ல கையை நீட்டாலே அவருக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொட்டி கொடுப்பாங்க. அவர் சம்பாதிக்கணும்னு நினச்சா அந்த சாக்கடை அரசியல் தேவையில்லை, அதுக்காகலாம் அவர் அரசியலுக்கு வர. நாம ஏதாவது செய்யணும் மக்களுக்கு.
இந்த சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும். அதுதான் அவருடைய முதல் நோக்கம். அதுலயே முதல் நோக்கம் அவருடைய நோக்கம் தமிழ்நாடு. ஏன்னா நீங்க கூட சமீபத்தில் பொள்ளாச்சி மீட்டிங்ல பேசியிருப்பார். நான் ஒரு இந்தியன் என்பதில் கர்வம் கொள்கிறேன் இருப்பார். நான் ஒரு இந்தியன்டா, இந்தோ, அதை நான் மனமாற ஒத்துக்கிறேன்னு சொன்ன ஒரே தலைவர் அவர் தான். அதே மாதிரி சொல்லியிருப்பார், நான் இந்துன்றத கௌரவம் கொள்றேன், அதே சமயத்துல எனக்கு தமிழ்நாடு, என்னுடைய தமிழ்நாடு முக்கியம். அந்த தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான ஆட்சியை கொண்டு வர வேண்டும், ஒரு நேர்மையான ஆட்சியை கொண்டு வர வேண்டும், ஒரு மக்கள் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அரசியலுக்கே உள்ள வந்தார். மற்றபடி பணங்காசை எதிர்பார்த்தோ, பதவியை எதிர்பார்த்தோ அவர் உள்ள வரல. அப்படி அவர் பதவியை எதிர்பார்த்து இருந்தாருன்னா பிஜேபியில் இருக்கும்போதே அவருக்கு டெல்லியில் அமைச்சர் பதவி ரெடியா இருந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கவர்னர் பதவி கொடுக்குறேன்னாங்க. அதையெல்லாம் வாங்கிட்டு போய் சிவான்னு உட்காந்துருக்கோம். அவருடைய எண்ணம் பதவியோ பணமோ கிடையாது. 2 தடவை தோத்திருக்காரு. அரவாக்குறிச்சி தொகுதியில் ஒரு தடவை எம்எல்ஏக்கு நின்று தோத்திருக்காரு. கோயம்புத்தூர் தொகுதியில தோற்கடிக்கப்பட்டார். அதாவது திராவிடியா மாடல் அரசும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து அவரை கோயம்புத்தூர்ல தோற்கடிச்சாங்க. அதை ஏற்கனவே நான் விளக்கமா உங்ககிட்ட பேசியிருக்கேன். அதனால அவருடைய கட்சி ஆரம்பிச்ச இதுவே மக்களுக்கு செய்ய வேண்டும், ஒரு சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும், ஒரு நல்ல நிர்வாகம் அமைய வேண்டும், தமிழகம் எல்லா இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக எல்லாவற்றிலும் வர வேண்டும் என்பதுதான் அண்ணாமலை அவர்களின் ஒரே நோக்கம். அதற்காகத்தான் அவர் தனி கட்சியை ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, என்றைக்குமே தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காத ஒரே தலைவர் யார் என்றால் அண்ணாமலை அவர்கள் தான். அவருக்கு பிஜேபியில உண்மையான மரியாதை கிடைக்கல. அதை நான் ஏற்கனவே நயினார் நாகேந்திரன், முன்னால இப்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கின்றதை ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். அது மட்டும் கிடையாது, அந்த பிஜேபியில அவருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. அந்த ஒரே காரணத்துக்காக கோபத்துல தான் அவர் வெளியில வந்தார். அவர் சொன்ன பாயிண்ட் எதுவுமே அங்க எடுபடலை. அதனாலதான் அவர் கோபத்துல வந்தாரு. அதனால தான் தனி கட்சி. எனக்கு மக்கள், என்னுடைய முடிவுல நான் வெற்றி பெறணும்னா, நான் நினைச்சதை நடக்கணும்னா அதுக்கு கட்சியில இருந்துதான் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. நான் தனியா நின்று என்னால செய்ய முடியும். என்னுடைய இருக்கிற உடன் பிறப்புகள் என்னுடைய ஸ்பீச்சை பார்த்து கட்சிக்கு வந்த உடன்பிறப்புகள் என்னோட இருக்காங்க. அவங்கள வச்சு தமிழ்நாட்டில் நிச்சயமா ஒரு சிறப்பான ஆட்சியை அமைக்க முடியும், சிறப்பான செயல்பாடுகளை செய்ய முடியும். இந்தியாவிலே எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலம் கொண்டு வர முடியும்ன்ற நம்பிக்கையில தான் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கார். அது மட்டும் கிடையாது, அவர் எதை சொன்னாலும் செஞ்சு காட்டக்கூடியவர். ஐயா, இதுல ஒரு செகண்ட், அதை நீங்க சமீபத்தில் கூட பார்த்துருப்பீங்க. டிஆர் பாலு 500 கோடி ரூபாய் அவர் மேல மான நஷ்ட வழக்கு போட்டாங்க. ஆனா கடைசியில் என்ன ஆச்சு? துண்டா காணும் துணியா காணும், டிஆர் பாலு ஓடிட்டான், கேஸை வாபஸ் வாங்கிட்டு. ஏன்? டிஆர் பாலு உண்மையானவராய் இருந்தால், நேர்மையானவராய் இருந்தால், தன் மீது சொல்லப்பட்டது எல்லாமே பொய்யான வழக்குன்னு நிரூபிச்சு 500 கோடி ரூபாய் அண்ணாமலை கிட்ட மான நஷ்ட வழக்கு வாங்க வேண்டித்தானே? ஏன் வாபஸ் வாங்கிட்டு போனார்? இதுல இருந்தே தமிழக மக்கள் அண்ணாமலை அவர் பற்றி தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து சிந்தியுங்கள். அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்தது, புது கட்சி ஆரம்பித்தது பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இல்லை, தமிழக மக்களுக்காகவும் இளைஞர்களுக்காக நல்வழி காட்டுவதற்காகவே அவர் கட்சி ஆரம்பித்தார். அதற்காக நீங்கள் அவருக்கு எல்லோரும் நீங்கள் இதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.